வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாதுகாப்பு பணியில் உயிரிழந்த காவல் உதவி ஆணையரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 3 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா செல்கிறார் ராகுல் காந்தி. இந்திய வம்சாவளியினர் கல்வியாளர்களுடன் உரையாட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று அமல். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிரடி உயர்வு. வணிக சிலிண்டர் விலை 1855 ரூபாயாக நிர்ணயம். மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி. ரஷ்யா தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்த காவல் உதவி ஆணையரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சிவகுமார் சென்னை அண்ணா சாலை மன்றோ சிலை அருகில் ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்த அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவல்துறை உதவி ஆணையர் சிவகுமாரின் மறைவு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 3 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா கூறியுள்ளார். வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள அவர் இந்திய வம்சாவளியினர் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் தலைவர்களுடன் உரையாட உள்ளார். சுற்றுப்பயணத்தின் முதல் நாளில் டல்லாஸிற்கும் 9 மற்றும் 10ஆம் தேதி வாஷிங்டனிற்கும் செல்லும் அவர் டல்லாஸ் நகரில் உள்ள டெக்சாஸ் பல்கலை மாணவர்கள் கல்வியாளர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்வார் என தெரிகிறது. பின்னர் வாஷிங்டனிலும் இதேபோன்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 67 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் என 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஜூன் மாதம் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டு 5% வரை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஏனைய 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் சுமார் 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை ஏற்கனவே இருக்கும் கட்டணத்தை விட கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் நாளை மறுநாள் முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் பரிசு வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து
சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர். இதையடுத்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர் என்றும், புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் சமூக வலுவூட்டல் முகாமின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி 288 பயனாளிகளுக்கு 26.21 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி, ராணிப்பேட்டையில் இதுவரை 8907 மாற்றுத்திறனாளிகளுக்கு 21,35 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், மத்திய அரசின் தேசிய அடையாள அட்டைகள் 12,775 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் இடமே எங்களுடைய கோவில் என்றும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ரூபாய் 576 கோடி மதிப்பீட்டில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டமன்ற வளாகம் கட்டுவதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்கு விற்பனை கூடம் அருகே 15 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 576 கோடி மதிப்பீட்டில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை கட்டுவதற்கான கோப்பிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும், மத்திய உள்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என தெரிவித்தார். புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு புதிய சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் தொடக்க நிகழ்வாக மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் ஒலிம்பிக் ஜோதி பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அந்த ஒலிம்பிக் ஜோதியை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் பள்ளியில் ஏற்றி வைத்து விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் திருமுருகன் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் நடைபெற்ற காலநிலை மாறுபாடு விழிப்புணர்வு பேரணியை பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரில் காலநிலை மாறுபாடு குறித்த விழிப்புணர்வு பேரணியை பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மஞ்சள் பை வழங்கி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வலியுறுத்தினர். இந்த பேரணியானது முக்கிய சாலைகள் வழியாக சென்று தருமபுரி 4 ரோடு பகுதியில் நிறைவடைந்தது. மேலும் இதில் தருமபுரி பாமக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மடிப்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மேலாண்மை குழுவின் மறு கூட்டமைப்பு கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவின் மறு கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு 187வது மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெய், 188வது மாமன்ற உறுப்பினர் சமினா செல்வம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர். வாணியம்பாடி அருகே அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் தேசிய நெடுஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒப்பந்த பணியாளர் தலை நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்த ஹரி தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது வாகனங்களை திசை திருப்ப வைக்கப்பட்டுள்ள தடுப்புக்கு அருகில் வேலை செய்து கொண்டிருந்த ஹரி மீது ஒசூரிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன் சக்கரத்தில் சிக்கி ஹரி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே ஒரு வார காலமாக பூட்டியிருந்த உணவகத்தை மர்ம நபர் சிலர் அடித்து நொறுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானம்பட்டி பகுதியில் பாண்டி என்பவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் உணவகம் வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த ஒரு வார காலமாக உணவகம் பூட்டி திறக்கப்படாததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாண்டியனின் உணவகத்திற்குள் மர்ம கும்பல் நுழைந்து முற்றிலுமாக அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கையோடு எடுத்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாண்டி தேவதானம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உணவகத்தை அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு கோவை சூலூர் கிளை காவல் நிலையத்தில் திருமணம் நடைபெற்ற சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தென்காசி மாவட்டம் போகநல்லூர் சுந்தரேசபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் சுல்தான்பேட்டையில் வசித்து வரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நிஜாரி பிரதான் என்ற வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி பெண்ணை அவர்களுக்கான ஒரு குழுவில் சந்தித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இவர்களது நட்பு காதலாக மாறியது. இதையடுத்து நிஜாரி பிரதான் வேலை செய்யும் அலுவலகத்திற்கு வந்த சுரேஷ் அவரை அழைத்துச் செல்ல விரும்பியுள்ளார். இதற்கு நிறுவனத்தினர் மறுப்பு தெரிவிக்கவே சுல்தான்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று காவலர்கள் உதவியை நாடினர். உடனடியாக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நிஜாரி பிரதானை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அந்த பெண்ணின் அண்ணனிடம் தொடர்பு கொண்டு சம்மதம் வாங்கி இருவருக்கும் கோவை சூலூர் கிளை காவல் நிலையத்திலேயே திருமணத்தை நடத்தி வைத்தனர். வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெற்ற திருமணம் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. தென்காசி அருகே 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு குற்றாலம் சாரல் சுழற் கழகம் சார்பில் திருமணம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் சுழற் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேலம், நாமக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கோவை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து 15 ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக 5 ஜோடிகளுக்கு குற்றாலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. மீதமுள்ள 10 ஜோடிகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் நடைபெற்ற கம்பன் கழகத்தின் 11வது ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனர் பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் கம்பன் கழகத்தின் 11வது ஆண்டு விழா கழக தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான பாரதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு கம்பனின் கைவண்ணம் கண்டேன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பாபு ஜனார்த்தனம், மண்டல கல்வியல் கல்வி அலுவலர் மலர் ஆகியோருக்கு கம்பர் மாமணி விருது வழங்கப்பட்டது.
மேலும் அரசின் விருதுகளை பெற்ற கவிஞர் பாரி, சம்பத்குமார், தமிழ் திருமால் ஆகியோர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டினர். இதில் கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி, கம்பன் கழக நிறுவனர் பழனி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கேரளாவில் உள்ள கோட்டக்கல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கோட்டக்கல் பேருந்து நிலைய வளாகத்தில் மின்சார இருசக்கர வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இருசக்கர வாகனத்தில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டதோடு புகை வந்துள்ளது. இதையடுத்து சிறிது நேரத்தில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து மளமளவென எரிய துவங்கியது. பின்னர் இதுகுறித்து தகவலறிந்த கோட்டக்கல் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயினை முற்றிலுமாக அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய கோட்டக்கல் காவல்துறையினர் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனர். வேலூர் அருகே குடியாத்தம் நகர இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நகர பொருளாளராக மோதினை நியமனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் யூசுப்கான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் அப்துல் பாசித் கலந்து கொண்டு முஸ்லிம் லீக் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதையடுத்து கட்சி உறுப்பினர்கள் சேர்த்தல், மாவட்ட அளவிலான மாநாடு நடத்துதல், வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் மறைந்த முன்னாள் பொருளாளர் அலி முத்தீனுக்கு இரங்கல் தெரிவித்ததை அடுத்து புதிய நகர பொருளாளராக மோதின் என்பவரை நியமனம் செய்தனர். இதில் நகர தலைவர் காதர் பாஷா, மாநில மாணவர் பேரவை செயலாளர் பைசல் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற நல்லொழுக்க பயிற்சி முகாமில் ஏராளமான தௌஹீத் ஜமாஅத் வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டு நல்லொழுக்க பயிற்சி பெற்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்லொழுக்க பயிற்சி முகாம் கிருஷ்ணாபுரம் தௌஹீத் நகர் பள்ளிவாசல் வளாகத்தில் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் பாசித் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட துணை செயலாளர் முகமது பிலால், செய்யது அலி, மாவட்ட தொண்டரணி செயலாளர் தாவூது உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வீரர்கள், வீராங்கனைகளுக்கு குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில் நல்லொழுக்க பயிற்சிகளை அளித்தனர். மேலும் இதில் திருமணம், இஸ்லாமிய வாழ்வியல், வணக்க வழிபாடுகள், ஒழுக்கங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் கடையநல்லூரில் உள்ள அனைத்து கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சங்ககிரியை அடுத்துள்ள மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை தயாரிப்பு நிலையங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் சிற்ப கலைக்கூடங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள விநாயகர் சிலை தயாரிப்பு நிலையங்களில் தயாரிக்கப்படும் சிலைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சிலைகளுக்கு அடிக்கும் வர்ணங்கள் தண்ணீரில் கரையும் போது எவ்வாறு கரைகிறது, தண்ணீர் மாசு அடையாமல் இருக்க சிலை தயாரிப்பாளர்கள் எவ்வாறு பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விநாயகர் சிலைகள் தயாரிப்பு நிலையங்களில் சேலம் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர்கள் சுமித்ரா பாய், அஜய் கோகுல், சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி, மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உத்திரமேரூர் அருகே உடலில் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட ஆண் சடலம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மருத்துவன்பாடி கிராமத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் உத்திரமேரூர் காவல் நிலைய ஆய்வாளர் பரந்தராமன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மர்மமான முறையில் இறந்த நிலையில் மீட்டெடுக்கப்பட்ட நபர் செங்கல்பட்டு மாவட்டம் மேலமலையூரை சேர்ந்த ரமேஷ் என்பதும் தாம்பரம் ரயில்வேயில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. மேலும் கொலையா தற்கொலையா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் மாநகராட்சி கவுன்சிலர் பர்வேஸ் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தினார்.
அப்போது அந்தந்த மாவட்டங்களில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி பெற்று கொடிகள் ஏற்றப்பட வேண்டும் என்று விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாநகராட்சி கவுன்சிலர் பர்வேஸ் தலைமையில் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். சேலம் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சேலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகாரப்பட்டி, மாசிநாயக்கன்பட்டி, வீராணம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனை எதிர்த்து பல்வேறு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் எதிர்ப்புகளை கிராம சபை கூட்டங்கள் மூலமாக தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அதிகாரிப்பட்டி ஊராட்சியை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் அந்த ஊராட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் குடிநீர் கட்டணம், வீட்டு வரி கட்டணம் உயரும் என்பதாலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாத சூழல் உருவாகும் என்பதாலும் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். தர்மபுரியில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தர்மபுரி மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி மாவட்ட துணைத் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் பங்கேற்று போதைக்கு எதிராக சிறப்புரையாற்றினார். இந்த பேரணியானது வேல்பால் டிப்போ அருகே துவங்கி கடைவீதி வழியாக சென்று BSNL அலுவலகம் வரை சென்று நிறைவடைந்தது. இதில் மாவட்ட செயலாளர் ராயல் இஸ்மாயில், மாவட்ட பொருளாளர் சுலைமான் உட்பட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் இடமாறுதல் அளிப்பது சரியில்லை என்று கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி, காரைக்காலில் பணியாற்றும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் 245 பேருக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி கல்வித்துறை இயக்கத்தில் உள்ள அறையில் அமர்ந்து விதிமுறைப்படி 57 வயதை கடந்தவர்களுக்கு இடமாறுதல் அளிப்பது சரியில்லை என்றும் இந்த கலந்தாய்வில் ஏராளமானோர் பாதிக்கப்படுவார்கள் என கூறி முழக்கங்களை எழுப்பினர். அந்த நடந்து முடிஞ்சு அந்த காலம் முடிந்து விட்டது. இப்போ இதையே மறுபடி பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நியூ பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று, நியூ பாலிசி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நடத்துங்க. அப்படி இல்லை, நான் PhDக்கு பண்ணும் பொழுது இந்த ஹைடட் HRA வேகன்சி எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு கிராமத்துக்கு எலிஜிபிள் ஆகிற அந்த என்டைட்டில்மெண்ட் அடிப்படையில் அந்த டீச்சரை கொண்டு போய் பிளேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு HRA சேலரியோட கிராமத்தில் போய் வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த மாதிரி கேட்கும்பொழுது ஆடிட்டிங்கில் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆடிட்டிங்கில் பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு PhDக்கு பண்ணும்போது என்ன ஆடிட்டிங் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எந்த கிரவுண்டில் அதை சரி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அவங்க பண்ணாங்களோ அதே கிரவுண்டில் எங்களுக்கும் அதை தளர்த்தி அந்த HRA பிளேஸை எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு கிராமத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அது ஒன்று. இந்த கெஸ்ட் லெக்சரரோட அந்த ஹைடட் பிளேசஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இன்னைக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுன்றதை நாங்கள் வந்து துரிதப்படுத்த வேண்டாம். புது பாலிசி ஃப்ரேம் பண்ணிட்டு எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. அப்படி இல்லைனா பழையபடி 0 கவுன்சிலிங் அடிப்படையில் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடத்தி தருமாறு கல்வித்துறையை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. கரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகளின் நிலத்தை கோவில் நிலம் என்ற பெயரில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் என்று முறையிட்டனர். இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். நாகர்கோவிலில் வானில் ஜொலிக்கும் வானவில்லை பேருந்தில் பயணம் செய்வோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் மாவட்டத்தில் 2வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஆரல்வாய்மொழி பகுதியில் வானில் ஜொலிக்கும் வானவில்லை பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்வோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. ஆவணி மாத சனி மகா பிரதோஷ தினத்தையொட்டி மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோவில் நந்திக்கு ஆவணி மாத சனி மகா பிரதோஷ விழா நடைபெற்றது. விழாவில் நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேக தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல், வில்வ இலை, சாமந்திப்பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. பிரதோஷ தினத்தின் போது நந்திவர்மனை வழிபட்டால் நினைத்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரையும் நந்தியையும் வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு பணியில் உயிரிழந்த காவல் உதவி ஆணையரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. 3 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா செல்கிறார் ராகுல் காந்தி. இந்திய வம்சாவளியினர் கல்வியாளர்களுடன் உரையாட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று அமல். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிரடி உயர்வு. வணிக சிலிண்டர் விலை 1855 ரூபாயாக நிர்ணயம். மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி. ரஷ்யா தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.